அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 15th நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம ஜிரோதா ஆப்பில் எந்த மாதிரி நம்ம டூல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்ட் 2. நம்ம அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இதில் எத்தனை ஸ்க்ரீன் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம சிங்கிள் ஸ்க்ரீன் வண்டி வச்சுருக்கிறோம். இந்த டிராயிங்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அடுத்தது நம்ம இந்த இந்த டூல் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ட்ரெண்ட் லைனில் ஹரிஜாண்டல் ட்ரெண்ட் லைனு நம்மளுக்கு எல்லாமே மோஸ்ட்லி இதில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்க்காதது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெர்டிகல் லைனை நம்ம இந்த மாதிரி போட்டு இப்போ அந்த டே வைஸை நம்ம வாட்ச் பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம அது ஒரு வெர்டிகல் லைனை போட்டுட்டு இந்த இந்த டேயில் நம்மளுக்கு எந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டே வைஸை நம்ம பிரித்து பார்க்குறப்ப. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன்லேயே நம்ம அந்த கிராஃப்ல நம்ம மென்ஷன் பண்ணுங்களா, கிராஸ் இந்த இத்தனை டிகிரிக்குள்ள நம்மளுக்கு இது இது இருந்தது அப்படின்னா, இந்த எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் தான். அந்த மாதிரி டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பேரல் சேனல் அப்படின்னா, நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் போட்டு நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை கரெக்டாக இதை இந்த கார்னர் நம்ம இந்த இந்த கேண்டிலோட கார்னர் வச்சுட்டு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளேயே நம்மளுக்கு ட்ரேட் ஆகிறது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இப்போ இது உள்ளாரையே ட்ரேட் ஆகிறது. அப்போ இங்கெல்லாம் வந்தாங்கன்னா இங்கே சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும். இந்த ஜோனுக்கு கீழேயும் போக மாட்டாங்க, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயும் போக மாட்டாங்க. இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம இந்த டூலை யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் இதில் வந்து இந்த டூலை நம்ம அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லை. அதை பற்றி நம்ம பார்க்க வேணாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த டூல் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிமனோச்சி. இந்த ஃபிமனோச்சி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நானும் படிச்சிருக்கிறேன். பட் ஆனால் அந்தளவுக்கு எனக்கு இதில் சாட்டிஸ்ஃபைட் இருக்காது. நான் இந்த டூல்லாம் வச்சு நான் யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல. ஒன்லி நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் தான். இப்போ இந்த ஃபிமனோச்சி ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்ம போடணும் அப்படின்னா இந்த 0.618 வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம நானும் படிச்சிருக்கேன். நம்மளுக்கு இந்த டூல்லாம் இதில் ஃபிமனோச்சி ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நம்ம இப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 0.618 வந்து பிலோ இருக்கிறாங்களா எபோ இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்க சொல்லுவாங்க. அப்போ பிலோ கட் பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நானும் படிச்சிருக்கேன். இதை யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். ஃபிமனோச்சி ரீப்ளேஸ்மெண்ட்டை எப்படி நம்ம இது பண்ணுறது அப்ளை பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இதுலேயே நிறையா இருக்குது நம்மளுக்கு ஃபிமனோச்சி ரீப்ளேஸ்மெண்ட்டில். இப்போ அடுத்தடுத்த இப்போ இந்த 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 இதுக்கும் ஃபிமனோச்சி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கீழேருந்து மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு கீழே இப்போ மேலே போகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்லேருந்து நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறப்ப இதை அதை வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த 0.618 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம இது படிச்சிருக்கோம். இதை யூட்டிலைஸ் பண்ணி இப்போ நம்ம வீடியோ பார்த்து இது யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆனால் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு இந்த 0.618 வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே இருக்கிறாங்களா, இதுக்கு எபோ இருக்காங்களா, இது பிலோ இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நல்ல ஒரு இம்பேக்ட் இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதே தான். ஆனால் இதில் வெவ்வேறு டூல் நம்மளுக்கு வெவ்வேறு பொசிஷனில் நம்மளுக்கு சேனல் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது இந்த டூலில்.
இந்த சர்க்கிளாக ஒன் டே கேண்டில் வச்சு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப் சர்க்கிள் அந்த 0.618க்கு கீழே போகிறாங்க அப்படின்னாவே அவங்க அதுக்கு கீழே நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுதான் இது மீனிங் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதே தான். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அடுத்த டூலுக்கு போவோம். இது இந்த இதில் வந்து ரொம்ப நம்மளுக்கு நான் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகேங்களா? ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கேன். ஆ இப்போ அது அந்த அளவுக்கு இது மீனிங்ஃபுல்லாக இல்லை, ஆனால் யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். ஹெட் அண்ட் ஷோல்டர்லேருந்து இங்கேருந்து நம்மளுக்கு இது லெஃப்ட் ஷோல்டரு, இது ஹெட்டு, இது ரைட் ஷோல்டரு. இதோட டார்கெட் எங்கே போகும் அப்படின்னா உங்களுக்கு இதை வச்சும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த மீனிங்ஃபுல்லாக நம்மளுக்கு இது ஓரளவுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்குது. இந்த டூல் வந்து நம்மளுக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு இது யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா இது 5 மினிட்ஸ் கேண்டில் தான் நான் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா டார்கெட் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கே இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 450லேருந்து 25,450லேருந்து 25,525 வச்சு நம்மளுக்கு ஒரு டார்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த அதுக்கு இந்த டூலை நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. நான் அடுத்த வீக்கில் நம்ம வேறு டூலை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.